சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். சேனல் 5 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல யார் இருக்காங்கன்னா உஷா ரவிச்சந்திரன் அம்மா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலோட சிறப்புகள் பத்தியும் அம்பாலை எப்படி வழிபடணும் அப்படின்றத பத்தியுமே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். சேனல் 5 நேயர்களுக்கும் அதில் உழைக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் சொல்லிக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். இந்த காமாட்சி பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறது. காமாட்சி பார்வதி ஸ்வரூபம் தான். பார்வதி தபஸ் பண்ணி அது மண்ணில் லிங்கம் பண்ணி அவள் அவ்வளோ சிவியராக தபஸ் பண்ணி அந்த தபஸுக்கு மகிழ்ந்து சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ அங்கே காமாட்சி ஸ்வரூபம், அதனால் அந்த இடத்துல காமாட்சி ஸ்வரூபம் அப்படிங்கிறோம் காஞ்சிபுரத்துக்குன்னு. ஸோ இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஆக்சுவலாக அவ உருவானதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒன்று, தபஸில் இவரை கல்யாணம் பண்ணுறது. பந்தாசுரன் அசுரன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அசுரன்னாலே அசுர வேகத்தில் தபஸ் பண்ணுவாங்க. அழியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ அந்த எல்லா கிளாஸ் போட்டு ஒரு வரன் கேட்பாங்க. அவங்களும் வரத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்தது என்ன ஆகிடும், இவங்களுக்கு தலகனை ஏறி எல்லாரையும் துவம்சம் பண்ணுவாங்க. கடைசியில் அந்த வரத்தினாலேயே அவங்களுடைய அழிவும் வருது. ஸோ இந்த அசுரனும் அப்படி தான் நல்ல தபஸ் பண்ணி சிவபெருமான்கிட்டேருந்து பிரளயம் வரைக்கும் தான் அழியக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வரத்தை வாங்கிடுறான். ஆனால் என்ன ஆகிடுறது, அது அவங்களுடைய இப்போ கிளாஸ்லேயே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியில் சரி இவன் அதே போல் எல்லா இடத்துலையும் தேவர்கள் எல்லா லோகத்துலேயும் போய் எல்லாரையும் கொடுமை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முனிவர்களாகட்டும் தேவர்களாகட்டும். அப்புறம் தேவர்கள்லாம் வராங்க. காமாட்சி கிட்டக்க சரண்டராகி கேட்குறாங்க, அம்மா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை, ரொம்ப இது அந்த டார்ச்சர் தாங்க முடியலன்னதும் அவள் தேவர்கள் எல்லாம் கிளிகளாக இருங்கோ அப்படின்னு சொல்கிறாள். ஸோ இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி காமாட்சி கோயிலில் கிளிகள் இருக்கும். ஸோ அதில் ஒரு கிளியை தான் இவள் தனியாக தன்னோட தாமரைக்கு மேலே வச்சுக்கிறாள் அந்த ஒரு ரூபத்தில். ஸோ அவங்கள்ட்ட நான் சொல்கிறச்சு நீங்கள் அப்புறம் மறுபடியும் வந்துக்கலாம் அப்படிங்கிற. அதனால் அவங்க அந்த உருவில் இருக்காங்க. இவ அந்த துர்கை மாதிரி இருந்து இந்த அசுரனை அழிச்சிடுறான். ஆக்சுவலாக காமாட்சியாக வரும்போது அவள் பாலாவாக வரா, அதான் சின்னவளா. அப்போது இந்த அழுக்கிச்ச போர் இதுங்கிறச்சு உங்களுக்கு அந்த வாராகி எல்லாமே சேரும்போது ஒரு உக்ரம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த அங்கே இந்த எங்கே இது பண்ணாலும் அந்த இடத்துலையே நீங்கள் ஸ்தூபம் கட்டுங்க, நான் அங்கேயே நான் குடிக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கே இருக்கச்சு அப்போ நம்ம ஆதிசங்கரர் பகவத் பாதாள் அவர் வழிபடுறதுக்கு வர்றார். அப்படி பார்த்தா அந்த ஹீட் அந்த உக்ரம் தெரியறது அவருக்கு. அவங்களே சன்னியாசிகள். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கிட்டக்கு அப்படி இருக்கிறச்சே தெரிஞ்சுவிடும் இல்லையா. ஸோ அந்த உக்ரத்தை தணிக்கணும். அதுக்காக தான் இங்கே நீங்கள் எல்லா காமாட்சி கோயிலையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வளவாக ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு எலாங்கேட்டட் இது இருக்குல்ல, அந்த ஷேப்பில் அங்கே ஸ்ரீசக்கரத்தை பதிக்கிறார். ஸோ அஷ்டலக்ஷ்மிகள் எல்லாரையும் அங்கே உட்கார வச்சு அதில் பிரபாகம் பண்ணிவிட்டு அந்த ஸ்ரீசக்கரங்கிறத பண்ணுறது. ஸோ அதில் பண்ணி அதில் மந்திரங்கள் சொன்னதுக்கப்புறம் இவ சாந்தமாற. ஸோ அந்த சாந்த ஸ்வரூபம் தான் அப்புறம் நிலச்சி நிற்கிறது கருணை வடிவாக அவ்வளோ. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரும்புமே எதுக்குன்னா வார் மாதிரி கிடையாது, அவள் அன்பில் இது பண்ணுறது. ஸோ இனிமை அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே அவள் கிட்டக்க சாஃப்ட் திங்ஸாக வச்சுண்டுன்னு பண்ணோம் அப்படின்னுட்டு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள் பிராகாரத்தில் வெளியில் ஃபஸ்ட்டு தபஸ் காமாட்சின்னு அந்த சொன்னேன் இல்லையா, அது அந்த நம்ம ஃபஸ்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சதுமே ஒரு சின்ன தூண் மாதிரி வரும். அதை தாண்டி தான் நம்ம உள்ள பிராகார இதுக்கு க்யூ இதில் போவோம். அங்கே லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் தடவி குங்குமம் தடவி வச்சுருப்பாங்க, அது தபஸ் காமாட்சி. அடுத்தது உள்ளே நம்ம இந்த பிராகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி காமாட்சியும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சம்மணம் போட்டு நம்ம பார்க்குறோம்ல பத்மாசனத்தில் காமாட்சியோடது, அந்த காமாட்சி உற்சவ காமாட்சி. தங்கத்தில் அவங்க பங்காரு காமாட்சியாக பண்ணி வச்சுருந்து. அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ்காரங்களுடைய படையெடுப்பெல்லாம் வர்றச்சு அதை பாதுகாக்கணுமேங்கிறதுக்காக அது ஏன்னா எல்லாத்தையும் அவங்க தூக்கிட்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நிறைய கோவில்கள் அந்த மாதிரி
அந்த பஞ்சலோகமோ இது மாதிரி மெயினாக இருக்கிறதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு இருந்தாங்க, வேறு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதையும் வந்து தஞ்சாவூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அங்கே பத்திரப்படுத்தி வச்சாங்க. அது பங்காரு காமாட்சின்னு, அதனால தான் பங்காருனாலே வந்து உங்களுக்கு கோல்டுன்னு. ஸோ பங்காரு காமாட்சி இத்தனை இதில் இருக்கச்சு. இன்னொன்று விசேஷம் என்னென்னா, இது நம்ம எல்லாராலையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த மெயின் பிராகாரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த எங்கே நம்மளோட மெயின் காமாட்சி தரிசனம் பண்ணுறோமோ அங்கே ஒரு ஒரு கீழே ஒரு சைடில் வந்து பிலாசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேவ்னு இருக்கு இல்லையா, அதனுடைய வேர்டு அது. ஸோ சின்னதாக அந்த ஒரு கேவ் மாதிரி ஒரு ஹோல் இருக்குமா அங்கே. ஸோ அந்த இடத்துல தான் அவள் உற்பத்தி ஆனாள். ஐப்பசி பூரத்தன்னைக்கு தான் அவள் ஆவிர்பவிச்ச நாள், அதாவது அவள் தோன்றின நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அங்கே தான் ஆக்சுவல் காமாட்சி அது. ஸோ அது ஆனால் நம்ம யாராலையும் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா மெயின் பிராக்கத்தில் உள்ளுக்குள்ளே அது இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் அந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அரூபலக்ஷ்மின்னு வாராகி இருப்பாங்க, அடுத்தது அரூபலக்ஷ்மின்னு. இதில் இன்னொன்று வந்து நான் வந்து காமாட்சியை வந்து ராஜமாதானே எப்பவும் சொல்லுவேன். அது ஏன்னாக்க ஒரு அரசி அப்படிங்கிறதுக்கு அந்த காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோயிலுடைய எங்கே அது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஒரு சைடெல்லாம் வந்து பெரிய காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக சிவன் கோவில்களாக வரும். இன்னொன்று வந்து சின்ன காஞ்சிபுரம் அப்படிம்பாங்க, அதில் இந்த பெருமாள் கோவில், வரதராஜ பெருமாள், பெருமாள் கோவில் நிறைய இருக்கும். அங்கேயும் ஆனால் சிவன் கோவில் இருக்குது. அண்டு அது பொசிஷன் எப்படி இருக்குன்னாக்க, இவங்க எந்த கோவில்லேருந்து வந்து ஒரு புறப்பாடெல்லாம் பண்ணினாலும் அந்த காமாட்சி இதை வந்து வலம் பண்ணிட்டு தான் அவங்களால போக முடியும். அந்த பொசிஷன், கோவிலோட பொசிஷன் அப்படி இருக்காது. சிவன் கோவிலேருந்து இருந்தாலும் சரி, முருகர் கோவிலேருந்து இருந்தாலும் சரி, இல்லைன்னா பெருமாள் கோவில் இருந்தாலும் சரி, எந்த விசேஷ புறப்பாடுகளும் அந்தந்த கோவிலில் இருந்துச்சு. அந்த ரோடு, அந்த வீதியோட அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, அந்த காமாட்சி ஒரு தடவை அப்படி ஒரு பிரதட்சணமாக வந்துட்டு தான் அவங்க திருப்பி அவங்களுடைய கோவிலுக்கு வந்து அந்த உற்சவங்க அம்பாளையோ பகவானையோ எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பும் அந்த கோவிலில் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த இது வந்து எல்லா இப்போ இங்கேயே நம்ம பார்க்குறோம் வந்து ஒரு சிவன் கோவில்கள்லாம் அங்கே பார்வதிக்கு தனி சன்னிதானம், சிவன் வந்து தனியாக ஒரு சன்னிதானம் இருக்கும், தனியாக பார்வதிக்கு ஒரு சன்னிதானம் இருக்கும். இங்கே இப்போ கபாலீஸ்வரர்லேயே கற்பகாம்பாள் இருப்பாங்க. மீதி எல்லா கோவில்லையுமே நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம பார்ப்போம் ஒரு பேருமே மாறுபடும், திரிபுர சுந்தரி வேறு ஏதாவது அந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர, ஆகா கூடி நம்ம எல்லா கோவில்லையும் பார்த்துருக்கோம் சிவனுக்கு ஒரு சன்னிதானம், அம்பாளுக்கு ஒரு சன்னிதானம் இருக்கும், பார்வதிக்கு. ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் எந்த சிவன் கோவில்லையும் அம்பாளுக்குன்னு தனி சன்னிதானமே கிடையாது. ஒரே சன்னிதானம் இங்கே இருக்கிற காமாட்சி, அவள் தான் எல்லாருக்கும் பிரதானம். ஆனால் அங்கே அந்த அம்பாளுக்கு பேர் உண்டு, ஒரு இதுக்கு வந்து பேர் உண்டு. ஆனால் தனியாக சன்னிதானம்னு வைக்க மாட்டாங்க ஆனால் வந்து சிவனுடைய சன்னிதானத்தில் இந்த லிங்கத்துக்கு பின்னால் சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார் இது வச்சிடுவாங்க. அதே மாதிரி ஏகாம்பரேஸ்வர் ஒரு சைடு, காமாட்சி ஒரு சைடு, நடுப்புற வந்து குமரக்கோட்டம் இருக்கும். ஸோ அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே சோமாஸ்கந்தர்னு நீங்கள் வந்து கோவில்களில் சிவன் கோவிலில் கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. அது பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, நடுப்புற சின்னதாக முருகர் வச்சுருப்பாங்க, அதான் சோமாஸ்கந்தர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அமைப்பு, கோவிலோட அமைப்பே அந்த ஊரில் வந்து அப்படி அமைஞ்சிடுது. அழகாக அம்பாள் ஒரு பக்கம், சிவன் ஒரு பக்கம், நடுப்புற குமரக்கோட்டம் கோவில் அப்படின்னு. ஸோ அண்ட் அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்வலம் எல்லாம், விசேஷங்கள், அலங்காரங்கள்லாம் அந்த ஊரில் அவ்வளோ எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. இங்கேயும் வந்து இங்கே வந்து தங்கத்தேர் அது ஒன்று அம்பாள்து வச்சுருக்காங்க. அது வந்து இந்த விசேஷ நவராத்திரி விசேஷ நாள்களில் அங்கெல்லாம் புறப்பாடு வரும். வெள்ளித்தேர் வந்து வர்றதும் ரொம்ப புறப்பாடு வந்து ரொம்ப வந்து பார்க்க அழகாக இருக்கும். அந்த நவராத்திரியும் போதெல்லாம் அந்த அலங்காரங்கள்லாம் வந்து அப்படி நம்மளே வந்து நம்ம வீடுகளில் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நவராத்திரிக்கு விதவிதமாக டெக்கரேட் பண்ணுறது என்ன, அப்புறம் வந்து சரஸ்வதி பூஜையும் போது வந்து அங்கே அந்த அந்த விக்கிரகத்துக்கு வந்து அழகாக அதுக்கு சேலை கட்டுறது என்ன, நகை போடுறது என்ன நம்மளே பண்ணுறோம். ஸோ இது வந்து அது பாரம்பரியமாக வந்த கோவிலுங்கிறச்சு எவ்வளோ அழகாக வெவ்வேறு காத்தால் ஒரு அலங்காரம், சாயந்தரம் ஒரு அலங்காரம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த சந்தன காப்பு சாத்துறது இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஜொலிப்பாக இருக்கும். ஏன்னா காமாட்சி வந்து நகைகளும் நன்னா அழகாக போட்டுப்பா, புடவைகளும் வந்து பளிச்சுன்னு ஜம்முன்னு பளபளப்பட நன்னா இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து கண்கொள்ளா காட்சியும்பாங்களே, அந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க. அதே போல் வானவேடிக்கை, அந்த கச்சவேஸ்வரர் கோவில் கிட்டக்க வந்து அதுவும் அந்த ஒரு சைடில் தான் இருக்குது. அந்த இடத்துக்கிட்டலாம் அந்த வானவேடிக்கை இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த பல்லக்கே வந்து அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷேக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெறுமன பாட்டுக்கு ஷேக் பண்ணுறதுங்கிறது ஒன்று.
அங்கே வந்து இந்த யானை மாதிரி ஒரு ஒரு இது பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி அதே போல் ஒரு பறவை மாதிரி ஒரு இது வந்து ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி லைட்டாக பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப ஒரு உற்சாகமாக கொண்டாடுவாங்க எல்லா இது. நவராத்திரிகள் உங்களுக்கு தெரியும், அந்த வசந்த நவராத்திரின்னு உங்களுக்கு வந்து இந்த சித்திரை மாதம் இந்த யுகாதி டைம் அந்த டைம்லேயும் முன்னாடி வந்துடும். அதே மாதிரி நம்ம ரெகுலர் நவராத்திரி இதுக்கு இதெல்லாம் வந்து அங்கே வந்து அந்த கொலு மண்டபங்கள்லாம் அழகாக வச்சு அந்த அலங்காரங்களை பண்ணி அது சில சமயம் அந்த ஊஞ்சல்லாம் வச்சு பாட்டுகள் பாடி அந்த மாதிரி அதாவது எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தை புதுசாக வந்து நம்ம ஆசாசையாக எப்படி ஒரு கொஞ்சுவோம் நம்ம இல்லையா, அதுக்கு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம், அதுக்கு வந்து பிடிச்ச மாதிரி பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. அதை மகிழ்விக்கணும், அது சிரிக்கிறத பண்ணுறதுக்கு நம்ம என்னவோ எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாரும் வந்து அப்படி அந்த ஊர் முழுக்க அந்த காமாட்சி அப்படி கொண்டாடுவாங்க. ஸோ அது ஒவ்வொரு விசேஷமும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அது அங்கங்கே நிறுத்துவாங்க வேறு. ஸோ சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த இடத்துல வந்து நிறுத்தி, ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து பக்கத்தில் ஏதாவது நைவேத்தியம் கொடுத்து அவங்க தேங்காய் இது பழம் கொடுத்து நைவேத்தியம் பண்ண வச்சு திருப்பி வாங்கிட்டு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கெல்லாம் கூட அதை பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி அதுவும் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வான வேடிக்கை பண்ணுறது, அதே போல் அந்த உல்லாலி மாதிரி அப்படி ஆடுறது, அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணிப்பாங்க அவங்க. அண்டு இன்னொன்று என்னன்னாக்க, பௌர்ணமி எப்போவுமே வந்து காமாட்சிக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா அது நிறைஞ்ச நிலா இல்லையா, இது முழு நிலான்னு சொல்லுவோமே அது மாதிரின்னு. ஸோ எல்லா இது காமாட்சி கோவிலையுமே அன்றைக்கி வந்து விசேஷமாக வந்து அந்த நவாவரண பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து விதவிதமான பழங்கள் வச்சு அவங்களுக்கு வந்து அர்ச்சனைகள் பண்ணுது. அந்த நவாவரண பூஜை மாத்திரம் யாரும் பார்க்கக்கூடாது. அது வந்து ஈவன் நம்ம காஞ்சி மடத்தில் பெரியவர் கூட அந்த டைம் பண்ணுவாங்க, நவராத்திரியும் போது அங்கேயும் அந்த அம்பாளுக்கு பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து அதை மூடினாப்பில் தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே காமாட்சி கோயிலையும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து நவான்னு உங்களுக்கு தெரியல 9. ஸோ அத்தனை விதமான அந்த பழங்கள் அந்த இதெல்லாம் வச்சு அவ்வளோ அர்ச்சனைகள் சொல்லி அவங்க வந்து சகஸ்ரநாம இதெல்லாம் பண்ணி அது ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த பிரசாதம் நம்ம அப்புறம் வாங்கிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா அது கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணினது அப்படியே எல்லாருக்கும் கொடுக்கறது. ஸோ அண்டு காமாட்சி கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்லையும் நம்ம பிரசாதம்லாம் வாங்கிப்போம். இன்றைக்கி வந்து இப்போ ஒரு கோயிலில் போனோம்னா வந்து இன்றைக்கி வெண்பொங்கல் பண்ணால் இன்றைக்கி ஃபுல்லும் அன்றைக்கி எல்லாேருக்கும் வெண்பொங்கல் தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணியிருக்காங்களே அதுதான் ஃபுல்லாக எல்லாேருக்கும் பிரசாதம் போகும். இன்றைக்கி வந்து தயிர் சாதம் பிரசாதமாக சுவாமி கொடுத்துட்டாங்களா அதுதான் எல்லாருக்கும். ஆனால் இந்த காமாட்சி கோவிலில் அப்படி அவ்வளோ இதுதான் ஒன்றில் நிற்காது. நாங்களே வந்து சமீபத்தில் வந்து ஒரு சுவாசினி பூஜைக்கு அங்கே போயிட்டு இருந்தப்போ உட்காந்துட்டு இருந்தோம் வந்து. அதுக்கப்புறம் எங்கள் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு, கொஞ்சம் உள்ளே போயிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு அவங்க இது பண்ணோம், இடம் சரி பண்ணணும்னு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நாங்கள் அப்படி அந்த ஒரு பேசேஜில் உட்காந்துருந்தோம். நாங்கள் போய் உட்காரும்போது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. அந்த 20 மினிட்ஸ் கேப்பில் நான் உங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போகும்போது சக்கரை பொங்கல் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம எப்படியும் இங்கே பிரசாதம் சாப்பிட போகிறோமே, நம்ம க்யூவில் இதுக்கு இது பண்ண நாங்கள் உட்காந்துட்டோம் கொஞ்சம் பேர். பட் எங்களதில் இன்னும் சில பேர் வந்து பிரசாதம் அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க கொடுக்குற அந்த தொன்னையில் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே என்ன ஆச்சு, சக்கரை பொங்கல் தீர்ந்தெடுத்து வெண்பொங்கல் வந்துட்டு இருந்தது. உடனே இன்னும் சில பேர் அந்த வெண்பொங்கல் வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அதுவும் தீர்ந்தாச்சு. அது சின்ன பாத்திரம்லாம் இல்லை, பெரிய பாத்திரம் தான் வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறதுக்குள்ளே கடன்னு காலி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிளகு சாதம்னு சொல்லுவாங்க, அது வந்து விநியோகம் பண்ணாங்க. அதுவும் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா தயிர் சாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் அங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே அந்த பஞ்சாமிர்தம் இது போட்டு அபிஷேகம், அது கொஞ்சம் அப்படியே ஒரு பெரிய அந்த ஒரு வெள்ளி இதில் எடுத்துகிட்டு வந்தாங்க, அது எல்லாருக்கும். ஸோ அப்படிங்கிறதுக்குள்ளே மாற்றி உங்களுக்கு ஏதோ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பக்தர்களும் அங்கே நிறைய வருவாங்க, எல்லா ஊர்லேருந்தும். உங்களுக்கு வெறும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரம்னு இல்லை, அங்கே போய் பார்த்திங்கன்னா நிறைய ஆந்திராவிலேருந்து வருவாங்க, கர்நாடகாவிலேருந்து வருவாங்க. ஸோ ரொம்ப சில நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதாவது இந்த காமாட்சியோட அந்த இடம் வந்து உங்களுக்கு இட் இஸ் ஸோ சென்டர். அதாவது என்ன சொல்கிறது, அந்த அமைப்பு
அமைப்பு, இந்த உலக இது அமைப்புலேயே அது அவ்வளோ ஒரு நல்ல நடுபாகம், நம்ம சொல்ல வயிற்று இடுப்பு பாகம், அந்த மாதிரி ஒரு பாகத்தில் அதனுடைய அமைப்பு இருக்கான். ஸோ அதற்கு வந்து நல்ல பவர் இருக்கும். இன்ஃபேக்ட் தசரதர் வந்து அந்த இது பண்ணினார் இல்லையா, அவருக்கு பித்ருகாமேஷ்டி யாகம்னு பண்ணணும் குழந்தை பிறக்கிறதுக்காகன்னு, அதுவே வந்து அவருக்கு அவர் குரு சொல்லி இங்கே வந்து தான் பண்ணினாராம். காஞ்சி காமாட்சி கிட்ட தான் பண்ணணும். ஏன்னா அவங்களோட குழந்தையும் அம்பாள், அதனால தான் இங்கே வந்து பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த 4 இது ராமர் லக்ஷ்மணர் எல்லாம் இது ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து புத்திரர்கள் பிறக்கிறதுக்கும் அங்கே வந்து எல்லாரும் வந்து பூஜைகள் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ பல விஷயம் ஆரோக்கியத்துக்கு மெயினாக வந்து இந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு அவங்க வந்து அங்கே வந்து கேட்டுப்பாங்க. ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து அடிக்கடி வந்து உடம்பு காய்ச்சலோ ஏதோ வந்துட்டுருக்கோம் அவங்களுக்கு. ஒரு 4 நாள் சுகமாக இருக்காங்களேன்னு பார்த்தா அதுக்குள்ளே 5ஆவது நாள் ஏதோ ஒரு அவங்களுக்கு சம்திங், அதனால அதெல்லாம் வந்து அதுக்காக நிவர்த்திக்க கூட. ஆக அந்த எப்படி வந்து ஒரு காக்கும் கடவுள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ப்ரொடெக்ஷனுங்கிறத வந்து காமாட்சி கிட்ட எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு இதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த தொட்டில் கட்டுறது அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே தொட்டில் கட்டாமையே வந்து வேண்டிகிட்டே அவங்க பண்ணுவாங்க, வேண்டிக்கிட்டே பண்ணுவாங்க. அண்ட் அதே போல் வந்து அந்த அபிஷேக நேரத்தில் கூட வந்து இந்த தரிசனத்துக்கு நம்ம போக முடியும். அப்போ என்னென்னா எல்லாராலையும் கொஞ்சம் கொஞ்சம் அபிஷேகம் பார்த்துக்கிட்டே நம்ம தரிசனம் பண்ணிக்க முடியும். சில அஃப்கோர்ஸ் அந்த பே பண்ணுறவங்க உட்காந்து ஃபுல் அபிஷேகம் பார்த்து பண்ணுற அது. பட் மீதி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பல் இருக்கிற இடத்துல சில சமயம் விடமாவே மாட்டாங்க, எல்லாருக்குமே ஒரு இதுவாக இருக்கும். இங்கே வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது விடுவாங்க. ஸோ அந்த ஜென்ரல் க்யூவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிளிம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு சின்ன ஒரு பார்வை, அது பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் இந்த காமாட்சி கோயிலில், அந்த உள் பிராகாரத்தில் வந்து ஒரு தூண் மாதிரி இருக்கும். அந்த தூணில் ஒரு சின்ன கீழே வந்து ஒரு ஹோல், சின்ன ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அது வந்து காமாட்சியோட நாபி, அதாவது தொப்புள் போர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் குங்குமத்தை அது அங்கே உள்ளே போட்டுட்டு ஒத்திண்டு வருவாங்க. அவங்க ஆவிர்பவிச்ச நாள்லாம் சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் இந்த ஐப்பசி பூரம் அதெல்லாம்னு, அன்றைக்கி குடமாக எல்லோரும் வந்து அந்த இங்கெல்லாம் பால் குடம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு அதில் உள்ள அபிஷேகம் மாதிரி அந்த தொப்புள் இதுக்கு ஊற்றுவாங்க அந்த ஹோலில். அத்தனை பால் எங்கே போகிறதுனே தெரியாது. யூஸ்வலாக அது வழியாக போனால் ஏதாவது ஒரு பேசேஜில் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, இது வரைக்கும் அது அத்தனை குடமாக அங்கே அதில் அந்த ஹோல் இதில் இது ஊற்றுவாங்க. அம்பாளை வேண்டிட்டு எல்லோரும் கொண்டு வந்தது, அந்த பால் எங்கே போகிறதுனே தெரியாது. அதுதான் சொல்ல வரேன், இதில் வந்து அதுக்குள்ளே ஊற்றுற பால் எது வழியாக எங்கே போகிறதுன்னு இன்னி வரைக்கும் அதிசயமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அதாவது அத்தனையும் அவளே ஏற்றுக்கிறாள். அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இப்போது சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வந்து ஹீட் உடம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கொஞ்சம் சில பேர் வந்து சில்லுன்னு இருக்கிற கையை கொஞ்சம் நம்ம வச்சுட்டு இப்படி இப்படி தள்ள வெய்யும்போம், கொஞ்சம் நேரம் வச்சாக்க என்னாகும், அந்த சூடு அவங்களுக்கு நம்ம அந்த சூட்டை சில்லுன்னு இருக்கிற கையை வந்து அந்த சூட்டை வாங்கிடுறது. அந்த மாதிரி மேபி நாங்கள் ஒரு யூகிக்கிறோம், ஒருவேளை நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையுடைய அந்த ஹீட்டை வந்து அவள் உள் வாங்கிட்டு எல்லாருக்கும் காக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக அவளே உள்வாங்கிக்கிறா போல் இருக்கு அத்தனை இதையும். ஏன்னா அது எல்லாருமே சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்தான். கண்டுபிடிக்கல, இது வரைக்கும் தெரியல அது எங்கே போகிறதுன்னு. அவ்வளோ அத்தனை குடம். இப்போது நம்ம இங்கே ஒரு சின்ன சின்ன கோவில்களையே நம்ம பார்க்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பேர் 70 பேர் 100 பேர்லாம் வந்து பால் குடம். ஏன்னா பக்தி ஒன்று, அந்த அம்பாள் அப்படிங்கிறது ஒரு பார்வதி ஸ்வரூபம், அந்த கருமாரி அம்மன் அப்படிங்கிறச்சு ஒரு இது நம்மளுக்கு அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங் வில் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் பண்ணுறதுங்கிறது மீறி அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும், அங்கே ஊற்றுவாங்க, அது வழியாக அந்த பக்கம் அதுக்கு ஒரு பேசேஜ் இருக்கும், வெளியில் அதை வந்து எல்லாம் வந்து இன்னொரு பாத்திரத்தில் அவங்க எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பட் இங்கே அந்த இடத்துல இந்த நாபிக்குன்னு இப்போ அந்த அபிஷேகம் பண்ணுறதுனால அத்தனை குடமாக போகும். ஆனால் அது எங்கே போகிறதுன்னு தெரியாது, ஒன்றும் வெளியில் வழியாது, ஒன்றும் ஆகாது, ஊற்ற அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும், அது ஃபுல்லாக அப்படியே க்ளீனாகிடும் அந்த இடம். ஸோ அந்த அளவுக்கு வந்து காமாட்சி எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறான். ஸோ இந்த உக்ரமாக இருந்ததை வந்து நான் சொன்னேன் ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கர் பண்ணார்னு, அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த அம்பாளை ரசித்து
அவர் எழுதினது தான் இந்த சௌந்தரிய லகரி. ஸோ அங்கே தான் அது வந்து அது ஏன்னா முதல்ல அந்த சொன்னாப்புல முதல்ல கொஞ்சம் ஸ்லோகங்கள் சிவனோடது இருந்து அப்புறம் இவர் எழுதினார் இல்லையா மீதியை, அது அங்கே தான் அவர் எழுதினார். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சன்னிதானம் வெளியில் நம்ம அம்பாளை பார்த்துட்டு வெளியில் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு இடத்துல வந்து அந்த ஆதிசங்கருக்கு சன்னிதானம் அங்கே தான் சித்தியானார்னே சொல்கிறாங்க. அங்கேயும் எழுதியிருக்கோம் அது. அது வந்து சில பேர் வந்து அது இருக்கோ இல்லையோன்றாங்க, பட் வாட் எவர் இட் இஸ் அது அந்த இடத்துல அவர் சித்தியாக இருக்கார். அதனால தான் அங்கே வந்து ஆதிசங்கருக்கு ஒரு தனி ஸ்தானம் இருக்கும். அங்கே வந்து ஒரு இது வச்சு அந்த அதே போல் ஆதிசங்கரருடைய அந்த ஜெயந்தி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஸோ ஜெயந்தி அவர் ஒரு பிறந்த தினம்ன்றது தான் ஜெயந்தின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து ஒரு 10 நாள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. ரொம்ப வந்து 2 வேளையும் வந்து கச்சேரிகள் நடக்கும், அதே போல் ஊர்வலங்கள் நடக்கும், எல்லாம் அதுவும் ரொம்ப விசேஷமாக. இது ரெண்டும் வந்து காமாட்சி கோயிலில் வந்து நவராத்திரி போது பண்ணுறது ஒன்று காமாட்சிக்கு, ஆதிசங்கரருடைய ஜெயந்தி வந்து பகவத் பதால் ஜெயந்திங்கிறதையும் ஒரு 10 நாள் நல்ல ஒரு சிறப்பாக விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஊர்வலம் எல்லாம் வரும், பாட்டுகள் அது இது வான வேடிக்கையிலேருந்துன்னு அதுவும் ரொம்ப விசேஷமாக எல்லாரும் இது பண்ணுவாங்க. ஸோ அதாவது அவர் அவ்வளோ பக்தி பண்ண தான் வந்து அவர் தான் வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே விஷயங்களை சொல்லது இல்லையா. அவர் இல்லைன்னாக்க வந்து ஒரு இது மாதிரி ஒரு ராமருக்கு வந்து ஒரு ஸ்ரீராமநவமின்னு வந்து பண்ணணும், இல்லை கிருஷ்ணர் பிறந்ததுக்கு வந்து ஒரு கிருஷ்ணருக்கு வந்து கோகுலாஷ்டமி இது எல்லாம் பண்ணுறோம்போ அது மாதிரி அஷ்டமி இது அதில் அவருக்கு பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சதுர்த்தின்னு வந்து இதுனாக்க பிள்ளையாருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அத்தனை ஜனங்களுக்கும் தெரிவித்து அது பண்ணணும், கொண்டாடணும். நம்மளுக்கான குருவையும் நம்மளுக்கான பகவானையும் அப்படி வழிபடணும். இந்த தினங்களை அவளுக்கு சிறப்புனா அன்றைக்கி அவங்கள நினச்சி விசேஷமாக பூஜை பண்ணணும்னு கொண்டு வந்தவரே அவர் தான். ஸோ ஆதிசங்கருக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலை அதனுடைய தாத்பரியங்கள்லாம். இவர் எடுத்து சொல்லி 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 அதனால நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு குரு பரம்பரைனா என்ன, அது அப்படி எப்படி ஒருத்தரையும் போஷிக்கணும், எந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து மரியாதை பண்ணணும் அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பூஜை முறைகள் எல்லாமே வந்து துர்வாசர் முனிவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து சொல்லுவார் இந்த முறையில் அம்பாளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லி அதை எழுதி வச்சதைத்தான் இப்போ வந்து எல்லோரும் அந்த மெத்தடில் தான் எல்லா காமாட்சி கோயிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆரம்பமாக பூஜை முறைகள் என்ன, காத்தால 8 மணிக்கு வந்து முதல்ல கோ பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இத்தனை மணிக்கு அபிஷேகம், அப்புறம் உச்சிக்கால இது மறுபடியும் சாயந்தரம் ஒரு அபிஷேகம், மறுபடியும் ராத்திரி அதே போல் ஒரு அபிஷேகம், இந்த மாதிரி இந்த டைமிங்கில் பண்ணணும், இந்த முறையில் பண்ணணும். இதெல்லாம் அவர் முதல்ல வந்து சொல்லி வச்சுட்டு போனது தான் வழி வழியாக. ஸோ எத்தனை வருஷமாக வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போது ஆதிசங்கரரே வந்து 2500 வருஷம்னு சொல்கிறோம். அதுக்கும் முன்னால் தான் இவங்கள்லாம். ஸோ அதுக்கும் முன்னால் வந்து இந்த அம்மா தபஸ் பண்ணி இத்தனை விஷயங்கள் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதே போல் பங்குனி உத்திரம் அன்றைக்கி திருக்கல்யாணம் பண்ண சொல்லி அவங்களே சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி கவச்சம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது. எப்படி நம்ம சஷ்டி கவச்சம் வந்து முருகரை வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக கேட்குறோமோ அதே மாதிரி காமாட்சியை நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக கேட்குறாப்புல அந்த ஸ்லோகம் அதே டியூன்லேயே சொல்கிற மாதிரி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வரலாறுகளும் அவங்க போட்டிருப்பாங்க. அந்த பந்தாசுரனை வந்து பண்ணினதோ எப்படி உக்ரமாக இருந்தான்னு, அதுக்கப்புறம் சாந்தமாயிட்ட நீ கிளிகளாக வந்திருக்காங்க தேவர்கள், இதெல்லாமும் அந்த வர்ணனைகளில் வரும். அந்த ஸ்லோகத்தில் அழகாக இருக்கும். தமிழில் தான் அந்த ஸ்லோகம். அதே போல் வந்து நீங்கள் அந்த போற்றிங்கிற மாதிரி அதுவும் வரும். கடைசியில் அந்த காக்க அதெல்லாமும் வந்துடும். ஸோ இது காமாட்சியே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் காட் அப்படிங்கிறோம். காமாட்சியோட கவச்சம்னு அப்படின்னாக்கா இப்போ இன்னும் அதுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கணும் இல்லையா. இப்போ ஏன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் நிறைய பேர் போயிருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்றது இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு சொன்னதுக்குமே ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகம் ரீதியாக வந்து தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பாக. நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா.